மீடியா முகம் நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினியை வச்சு டைரக்ட் பண்ணுறதுக்கு நிறைய இயக்குநர்கள் தவமாக இருக்காங்க. அதில் பல இயக்குநர்கள் ரஜினியை வைத்து பிரம்மாண்டமான வெற்றிகளை கொடுத்தவர்கள் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸில் இருந்து அப்படி என்ன சொல்கிறாங்க, ரஜினிகாந்த் வீட்டுக்கு போய் தவம் கிடக்காத குறையாக இருக்காங்க. நம்ம இந்த கலாநிதி மாறன் சொன்னது மாதிரியே பல கோடிகளை சூட்கேஸில் வச்சுக்கிட்டு தயாரிப்பாளர் ரெடியாக இருக்காங்க. இயக்குநர்கள் ரஜினி கேட்ட கதை எங்கிட்ட இருக்குன்னு ஒரே போட்டி போட்டுருக்கிற இந்த சமயத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஒரு இயக்குனர் தேர்ந்தெடுக்கிறாரு. வேறு யாரும் இல்லை, நேற்றுலேருந்து தீயா பற்றிக்கிட்டு வருகிற நம்ம சுந்தர் சி ஏற்கனவே 97 அருணாச்சலங்கிற படத்தை கொடுத்ததுனால இந்த சிறிய வயசில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ரஜினி சார் கொடுக்குறாரு. யாரும் அந்த நேரத்தில் சூப்பர் ஸ்டார் இன்றைக்கே மிகப்பெரிய உச்சத்தில் இருக்காருன்னா அன்றைக்கி இன்னும் அதிகமாக இருந்த ஒரு பீரியட். அப்போ குஷ்பு எப்படியாவது சுந்தர்சிக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி ரஜினிகிட்ட கெஞ்சாத குறையாக கெஞ்சி கேட்டதின் விளைவாக ரஜினி சார் என்ன பண்ணுறாரு, சரி சுந்தர்சியை வர சொல்லுப்பான்னு சொல்லி ஒரு கதையை கேட்டு, அப்போவும் சுந்தர்சி மேலே ஒரு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சுந்தர்சி மேலே சரி ஒரு வாய்ப்பு தருவோம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை அருணாச்சல படத்தை சுந்தர்சி வாய்ப்பு தர்றாரு. அதுவும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ரஜினி சார் வச்ச நம்பிக்கை சுந்தர்சி அதாவது நல்ல வேலை காப்பாற்றினார். பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்தாரு. வசூல் ரீதியாக பெரிய அளவில் பேசப்பட்ட படம் தான். ஸோ அந்த சுந்தர்சியை 28 வருடங்களுக்கு பிறகு இப்போது ரஜினி அவர் என்ன பண்ணாரா, அந்த ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்லேருந்து கொஞ்சம் விலகி ஜாலியான ஒரு படத்தை பண்ணுவோம், ஒரு தம்பிக்கு ஒரு மாதிரி ஒரு முரட்டுக்காலை மாதிரி ஒரு முத்து மாதிரி படைப்பை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 4-5 பேர் ஒரு மைண்டில் வருது. இந்த 4-5 பேரில் முதன்மையாக சுந்தர்சி அவருக்கு வருது. ஏன்னா இன்றைக்கும் படம் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கார், ஓகேங்கிற ஒரு சூழ்நிலை. இவர் ஏற்கனவே நிறையா படங்களை காமெடி படங்கள் கொடுத்துட்ருக்காருன்ற பட்சத்தில் ரஜினி சார் செலக்ட் பண்ணுறாரு சுந்தர்சியை. எல்லாம் கமிட் ஆகுது, எல்லாமே ஓகே, டக்குன்னு ஒரு பாஸ் ஆகுது. ஆனால் 5ஆம் தேதி பூஜை போட்டார் ரஜினி சார். ஸோ விளம்பரமும் கொடுத்துட்டார். இந்த நேரத்தில் ஒரு 8 நாட்களுக்கு பிறகு திடீர்னு சுந்தர்சி நேற்று தடாலடியாக ஒரு இன்ஸ்டாவில் ஒரு பதிவை போகிறார். அதுவும் அவர் இன்ஸ்டாவில் போட்டாலும் பரவாயில்ல, குஷ்புவோட மனைவி குஷ்புவோடைய இன்ஸ்டாவில் போட சொல்கிறாரு. அவங்களாவது கொஞ்சம் யோசித்துருக்கணும். ஏன்னா ரஜினி கூட நடித்தவங்க, கமலோடையும் நடித்தவங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு இன்ஸ்டாவில் பதிவு போடணும்னு சொன்னோம்னா ரஜினி சார்கிட்ட சொல்லாமல் ஏயா போடுற நீ அப்படின்ற விஷயத்த சுந்தர்சிட்ட கேட்டிருக்கணும், இல்லை கமல்ட்டியாக சொல்லணும்னு சொல்லியிருக்கணும். ஒரு தயாரிப்பாளர், ஒரு ஹீரோ. அப்படி இருக்கிற சமயத்தில் இவர் எதை பற்றியுமே கவலைப்படாமல் தடாலடியாக குஷ்பு போட சொல்லி ப்ரெஷர் கொடுத்து குஷ்புவை தவிர்க்க முடியல போட்டாங்க. போட்ட கொஞ்சம் நேரத்தில் சுந்தர்சி தன்னுடைய இந்த மொபைல் ஆஃப் பண்ணிட்டார். அவர் மேலே நல்ல டைரக்டர் மரியாதை இருக்குது, எல்லாமே ஓகேங்க. ஆனால் இந்த பதிவு போட்டதனுடைய விளைவாக ரஜினி சாரை என்ன மனசில் நினச்சிட்ருக்கார் சுந்தர்சி அப்படிங்கிறதான் இங்கே நமக்கு ரொம்ப 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 யோசிக்க தோணுது. கமல் மேலே என்ன மரியாதை வச்சுருக்காரு. நீங்கள் 2 பேரை வச்சு இயக்குனவர், அன்பேஸ்வர்னு ஒரு படத்தை கொடுத்தவர். அப்போது எதையோ மனசுக்குள்ளேயே சுந்தர்சி பல வருடங்களாக வச்சுக்கிட்டு இருந்து இந்த ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறாரா என்னங்கிறது நமக்கு சரியாக தெரியல. பட் எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை சுந்தர்சி பண்ணியிருக்காரு. இந்த அரிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? போய் இமயமலை தவிர கிடைக்காதுங்க. அப்படி ஒரு வாய்ப்பை ரஜினி கூப்பிட்டு கொடுக்குறாருன்னா அதை எப்படி ஒரு பொத்தி பாதுகாத்து அந்த படத்தை உருவாக்கி நாம் யார்? ஏன்னா நீங்கள் இப்போ இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கீங்க செய்கிறீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் வச்சு ஒன்றும் பண்ணலை. அந்த சமயத்தில் ரஜினிங்கிற மிகப்பெரிய ஒரு இமயம், அப்படி உச்சம், உலக திரையுலகமே ரஜினி வியந்து பார்க்குற ஒரு நடிகர் உங்களை கூப்பிட்டு படம் சொல்லும் போது ஒரு மரியாதைக்காவது நீங்கள் இந்த மாதிரி பதிவு போட போகிறேன்னு சொல்லி ரஜினி சார்ட்டையாவது பேசியிருக்கலாமே. ரஜினி சார் சென்னையில் தான் இருக்கார், கமல் தான் டெல்லி போயிருக்காரு, ஒரு அரசியல் இருக்கிறதுனால போயிருக்காங்க, கமலை கான்டாக்ட் பண்ண முடியல. அப்படி கூப்பிட்ற தூரத்தில் இந்த ரஜினி சார் இருக்கார். ரஜினி சார்ட்ட என்ன விளக்கங்கள் கொடுத்துருக்கலாம். நீங்கள் எதையுமே சொல்லாமல் உங்கள் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சு மரியாதை வச்சு ரஜினி சார் கூப்பிட்டதுக்கு அவரை நீங்கள் மனசில் நோகடிச்சிருக்காரு சுந்தர்சி. இதிலிருந்து ரஜினி சார் மீண்டு வருவாரானா கண்டிப்பாக இந்த இந்த அவர் சுந்தர்சி இன்சல்ட் பண்ணது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நான் இந்த நேரத்தில் ரஜினி சார் எல்லோரும் உயர்த்தி பார்க்குற இந்த சமயத்தில் அவருடைய பார்வை படாதா, அவர் தொட்டு நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாரா, கை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நினைக்கிற பெரிய பெரிய பிக் ஷாட் நினைக்கிற இந்த சமயத்தில் உங்களை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு ஒன்றா படம் பண்ணுவோன்னு சொல்லும் போது நீங்கள் பண்ணின காரியம் எதை நோக்கி இருக்குது ஒன்றுமே புரியல. குஷ்புவாத படம் சொல்லும் போது நிறைய விளக்கம் கேட்டிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அவர்களும் இதில் 2 பேரும் சேர்ந்து போட்ட பதிவாக இருக்குது அது. ஸோ உடனே கமல்ஹாசன் ரிசல்ட்டு போய் அவர் குஷ்பு எடுக்க சொல்லி பதிவை நீக்கிறாங்க. எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை, 4 செவத்துக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் வெளில கொண்டுட்டீங்க. இது நீங்கள் வெளில போகிறதுனால
உங்களுடைய இமேஜ் டோட்டலாக எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல. இது மாதிரி தான் நீங்கள் பண்ணுவீங்களான்ற மிகப்பெரிய கேள்விக்குறி வந்தால் என்ன பண்ண முடியும்? ஸோ புதியவர்களை வச்சு 2ஆம் தர 3ஆம் தர 4ஆம் தர ஹீரோக்களை வச்சு தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க முடியுமே தவிர ஒரு பிக் ஸ்டார் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை சுந்தர் சி சாரில். ஸோ இதனால் இந்த சமயத்தில் வந்து ரஜினி சாருடைய தாட்ஸ் பூரா அடுத்து என்ன பண்ணும்போது கமல்ஹாசன் தவிர்க்கும்போது உடனே ரஜினி சாரே கமலை கூப்பிட்டு, கமல் இதை பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு ஒரு ரிசல்ட்டை சொல்லி கமல் ரஜினிக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுறார். அப்போது ரஜினிகாந்த் வந்து எப்போயுமே ஒரு முடிவு எடுக்க மாட்டார், எடுத்தால் மாற மாட்டார். அதை கமிட் பண்ணுறதுனாலும் அதே தான், ஒருத்தர் வேணான்னு சொன்னாலும் அதே தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இப்போ வந்த தகவல் பிரகாரம் சுந்தர்சி என்ன காம்ப்ரமைஸ் பண்ணால் என்ன விளக்கம் கொடுத்தாலும் தேவையில்லை அப்படிங்கிற முடிவை ரஜினி எடுத்திருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் வருது. அதை இப்போ சுந்தர்சி தூக்கி எறியப்பட்டார். அவர் விலகி போகிறான்னு சொன்னார் இல்லையா, சொல்லாமல் இல்லாமல். இப்போது ரஜினி அவர்கள் சுந்தர்சி தூக்கி எறியப்பட்டார். கமலஹாசனும் ஓகே நீங்கள் சொன்னால் ஓகே ரஜினின்னு அவரும் முடிவு பண்ணிட்டார். இந்த கூட்டணியில் அமையக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை இழந்ததின் பேரில் வந்து சுந்தர்சியினுடைய அந்த இமேஜ் டோட்டலாக ஸ்பாயிலாக இருக்குது. நீ எடுத்த நல்ல பேர் பூரா தவிடிபடி ஆகிடுச்சு. ஸோ இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த டைரக்டர்ஸ் இல்லைன்னு கிடையாது, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, இன்றைக்கி ரெடியாக நிற்கிறாங்க. ரஜினி சார் ஃபோனை போட்டால் அது நிற்கிறதுக்கு இருக்காங்க. அப்படி இயக்குநர்களில் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வரப்போகிறதா ஒரு தகவல் வேறு வருது. அது ரஜினி சார் இம்மிடியட்டாக வெளில தகவல் சொல்கிறது மாதிரி இருக்குது. அநேகமாக இப்போ டெல்லியிலேருந்து கமல் இந்த நேரத்துக்கு வந்துட்டார். இப்போ இன்றைய இரவு கூட 2 பேரும் மீட் பண்ணலாம், ரஜினி கமலும் மீட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகலாம். பட் என்னை பொறுத்த மட்டுமே சுந்தர்சி தானாக விலகி போனதுனால மீண்டும் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் 200% இல்லைங்கிறது எனக்கு இப்போ வந்த ஒரு தகவல். எனக்கு இதை இப்போது சுந்தர்சியோட இந்த பதிவின் மூலமாக இன்னொரு விஷயம் எனக்கு வந்த தகவல் என்னென்னா, மூக்குத்தி அம்மன் 2லையும் நயன்தாரா கூட நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கதா ஒரு தகவல் இப்போ ஒன்றா வருது. இப்போ அதை மூக்குத்தி அம்மன் 2 வந்து கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ் இருந்தால் கூட அது மீண்டும் மலருமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இப்போ வருது. அதை ஸோ இவருடைய சினிமா இந்த கேரியரில் வந்து சுந்தர்சியுடைய இறங்கு முகமாக இது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. காரணம் ரஜினிங்கிற மிகப்பெரிய ஒரு வந்து ஆளுமை வந்து உங்களை கூப்பிட்டு பண்ணும்போது அவரை நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு வெளில வந்த விஷயந்தான் இப்போ இன்றைக்கி பரவலாக பேசப்பட்டிருக்கு. இதற்கு மேலே வந்து சுந்தர்சியுடைய கேரியர் எப்படி போகுங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. மூக்கித்தை மட்டும் பல பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இதற்கடுத்து பார்த்தோன்னா விஷாலை வச்சு பண்ணக்கூடிய ஒரு படம், மிஸ்கினுக்கு விஷாலுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது மாதிரி விஷால் இப்போ யோசிக்கிறார். இப்போ ரஜினியே நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா இந்த படத்தை எப்படி கொண்டு போய் ட்ராவல் பண்ண போகிறீங்க? ஏன்னா பேசிக்கலி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் விஷால் என்னதான் டைரக்ஷனில் இவர் போனால் கூட அவருடைய தலையீடு இப்போ இனிமேல் ஒரு மகுடம் படத்தை அவர் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி தேவையில்லாத மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை சுந்தர்சி தனக்குத்தானே உருவாக்கிட்டார் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். ரெண்டாவது சுந்தர்சி பண்ணினது மிக 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 பெரிய ஒரு மடத்தனமான ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். இப்போது சுந்தர்சி இன்னொரு பார்வையில் நான் பார்க்க போனோம்னா, இதுக்குள்ளே கமல் மேலே எப்போவுமே அவர் படம் பார்த்திங்கன்னா ஒரு இன்புட் கொடுப்பார். அது நல்லா சிறப்பாக வர்றதுக்கு தான். விக்ரம் கூட கொடுத்தாரு, எந்தளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் சீட்டு இருந்துட்டு தெரியும் நமக்கு. அதை ரஜினி சார் வந்து பிகினிங்கில் எல்லா சப்ஜெக்ட் கேட்டு சஜஷனுக்குள்ளே எல்லாமே போவார், ஒரு அட்வைஸ் கொடுப்பார். அதற்கு பிறகு அவர் போக மாட்டார், ஒரு டைரக்ட் டச்சில் விட்டுருவார். பட் இங்கே என்ன ஒரு தகவல் இப்போ சமீபத்தில் வருது அப்படின்னா, இப்போது கமல் அவர்கள் வந்து இந்த கதைக்குள்ளே வந்து ஈடுபாடு கொடுத்தாருங்க மாதிரி சுந்தர் தரப்பில் ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுறதா ஒரு தகவல் இப்போ வருது இப்போ. பட் அது கிடையாது. கமல் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு பிகினிங்கில் ஒரு இன்புட் கொடுப்பார். ஏன்னா எல்லாமே நல்லா வர்றதுக்கு அந்த கிரெடிட் பூரா யாருக்கு வரப்போகுது? கமலுக்கு வருமா, இந்த ரஜினிக்கு வருமா? சார் ஒரு டைரக்டர் நீங்கள் ரஜினியை வச்சு அழகாக கொடுத்துருக்கீங்கிற பேர் உங்களுக்கு தான் வரும். அதற்கு எல்லா பேரும் சேர்ந்து பண்ணுறது தான் சினிமா. தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் பயணம் கொடுக்கக்கூடியது இது இந்த துறை கிடையாது. எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டணும். அப்போது இதில் கதைகள் சொல்ல முடியலன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதை இல்லைன்னா இன்னொரு 1000 கதைகள் உருவாக்குறதுக்கான பிரெயின் இருக்குது அவங்கக்கிட்ட. அதை டெவலப் பண்ணி தான் சொல்ல முடியும். நம்ம நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு போக முடியாது. ஒரு ஹீரோ வந்து நீங்கள் டாப் புதுமுகங்கள் வச்சு நீங்கள் படம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்டு போவாங்க. ஸோ இவர் மேட்ரு இப்படி சொல்ல போகும்போது நீங்கள் பிடிக்கலை, இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ பெரிய லெஜெண்ட்ஸ் 2 பேருமே 50 வருட சாதனைக்குரியவர் 2 பேருமே. அப்போது நீங்கள் சொல்கிறது எல்லாமே ரஜினி கமலும் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. ரெண்டாவது ஃபஸ்ட் காப்பியில் பண்ணுமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தவறுதலாக இது ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த கமல் அவர்களே வேணும்னு நீங்கள் ஃபஸ்ட் காப்பியோட பண்ணிக்கிங்கிற விஷயத்தையும் சுந்தரிசிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. கதைக்குள்ளே நீங்கள் பண்ணுங்கள், டெவலப் பண்ணுங்கள், உட்காருங்க, பண்ணுங்கிற விஷயத்தையும் சொல்லப்பட்டுச்சு. ரெண்டாவது உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அந்த பிஹேவியர் கூட டோட்டலாக கலர் மாதிரி இருக்குது. நீங்கள் முன்னிருந்த சுந்தர்சியா அப்படின்னா நான் உங்களை பார்த்துருக்கேன், உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், உங்கள்கிட்ட பழகியிருக்கேன். பட் எப்படிப்பட்ட அது ஒரு கேரக்டருங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இப்போ இதன் மூலமாக
நீங்கள் எப்படி மாறி இருக்கீங்கிறது நீங்கள் சொல்லாமே எங்களுக்கு புரிய வருது. இதன் மூலமாக ரசிகர்கள் மத்தியில், நீங்கள் கமல் ரசிகர்களும் சரி ரஜினி ரசிகர்கள் மத்தியில் உங்களுடைய படங்கள் எப்படி வரவேற்பை பெறும், உங்கள் மேலே இமேஜ் எப்படி வரும், உங்களுடைய படங்கள் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ வெற்றிகளை கொடுக்கறது தான் இயக்குனர். ஸோ இந்த பதிவின் மூலமாக எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சுந்தருடைய அந்த மிகப்பெரிய வளர்ச்சி, ஒரு பீரியடில் நீங்கள் வளர்ச்சியாக இருந்தீங்க, இடையில கொஞ்சம் டவுன்ஃபாலாக இருந்தது. இப்போ அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த படம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய உச்சம் வேறு லெவல். ஆனால் நீங்கள் பண்ணின மிகப்பெரிய தவறுனால இந்த பரமபத விளையாட்டு ஒன்று இருக்குது. இந்த விளையாட்டில் ஏறி 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 ஜம்ப் பண்ணி அத்தனை ஸ்னேக்கை தாண்டி டாப்பில் போவாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்னேக் இருக்கும், அதில் கொத்தப்பட்டு கீழே இறங்கி திரும்பி டவுனுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் சுந்தர்சி டாப்புக்கு போன ஒரு சுந்தர்சி, இதன் மூலமாக இன்னும் உச்சத்துக்கு போயிருக்க வேண்டிய சுந்தர்சி இன்றைக்கி டவுன் ஃபாலோ இறங்கி வந்து கடைசியில் நிற்கிறார். இது வந்து உங்களுடைய இறங்கு மூத்தை தான் காட்டுது. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வாய்ப்பு எந்த இயக்குனருக்கு போக போகுதுன்னு. அதற்கு பிறகுதான் தெரியும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிற விஷயம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஃபீல் பண்ணி 10 பைசா பிரயோஜனம் கிடையாது.